தினைக்கும் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதான்டா அன்னைக்கு நாளே நல்லா சுறுசுறுப்பாக போகுது. டேய் சின்சான், நீ என்ன பண்ற? பார்த்தா தெரியல, இது வேற வலிவிட்டு போகுது. ஒழுங்கா கையில நின்று நம்மளாவது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை லக்கிய போரு காலங்காத்தால எழுந்திரிச்சு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. லக்கிய நான் இப்போதான் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன். அது உனக்கு பொறுக்கலையாடா பொடி போய். நைட் டியூட்டியா? ஓ, நைட்டு வீட்டு நீ காவல் காத்த, நைட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தது நான் பார்த்தேன். அது என்னைக்குமே அப்படித்தானே. ஆனால் எனக்கு இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதே. ஏதாவது விளையாடலாமா? எக்ஸசைஸ் பண்ணதெல்லாம் போதும். விளையாடலாமா? நீ கேட்குறேன்னா அதில் ஒரு காரியம் இல்லாமல் கேட்க மாட்டியே. என்னது? வேற என்ன கேட்க போறேன்? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடிச்சு பாரு. இந்த பொடி போய் இருந்தானா இந்த போட்டிக்கு வரல, அவன் என்னை ஏமாத்திடுவான். சரி விடு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு லெக் பீஸ் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். லக்கிக்கு வேணாம் மாட்டேங்குது. லெக் பீஸா? நல்லா டேஸ்டா இருக்குமே. நானும் வரேன். அதான் நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களே, எப்படியும் என்ன விட போறது இல்ல. சரி நானும் வரேன். அப்படிவா வலிக்க? சரி நானே ஹைட் அண்ட் சீக் ஆரம்பிச்சு விடுறேன். நான் போய் கண்ணாமூச்சி என்ன போறேன், நீங்க போய் மறைஞ்சுக்கணும். சரியா? 1 2. ஆஹா, என்ன ஆரம்பிச்சிட்டான் போலியே. அவன் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்கேயாவது போய் மறையணும். எங்க மறையலாம்? இங்க கீழே மறைஞ்சிக்கலாமா? இது பின்னாடிலாம் மறைஞ்சா கண்டுபிடிச்சிருவானே. அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல மறையணும். தண்ணி கடையில் மறைஞ்சிக்கலாமா? ரொம்ப நேரத்துக்கு தண்ணிக்குள்ள இருக்க முடியாது, மூச்சடிச்சே செத்துருவோம். இங்க ஒரு புதர் இருக்கு, இதுக்குள்ள மறைஞ்சிக்க வேண்டியதான். இந்த பில்லுக்குள்ளெல்லாம் வந்து பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். பொடி பயல, 1.5 கண்ணில் பார்க்காத. நீ பார்க்கறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கட்டி கடிச்சு போடுவேன். இந்த சின்சான் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல போய் மறையணுமே. எங்க மறையலாம்? இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவானே. மேலே இருக்கிறது கண்ணாடி, வேறு ஏதாவது இருந்திருந்தா கூட தெரியாது. கண்ணாடி நல்லாவே நம்ம கீழே இருக்கிறது தெரியும். வேறு எங்கே மறைக்கலாம்? இந்த வீட்டுக்குள்ளே எங்கே மறைஞ்சாலும் அந்த பொடிப்பையை கண்டுபிடிச்சிருவானே. கார் சீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்க வேண்டிதான். இந்த இடத்துக்கு அந்த பொடிப்பையை வந்ததே இல்லை, அதனால இதெல்லாம் தெரியாதவனுக்கு இங்கே மறைஞ்சிக்கலாம். இதுதான் சரியான இடம். இந்த இடத்துல வந்து அந்த பொடிப்பையை நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 98 99 100 நான் வர போகிறேன். எல்லாம் போய் மறைஞ்சிட்டானுங்களா? லக்கி இந்த பக்கம் தான் போகுச்சு. ஏன்னா நான் அந்த கண்ணாடி நின்றுட்டு கண்ணம் கூடவே இல்லையா. லக்கி இந்த பக்கம் போடுறது அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே தானே வந்துச்சு. எங்கே போயிருக்கோம்? என்ன சேரெல்லாம் கீழே கிடக்குது? லக்கி தான் தள்ளி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ லக்கி இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கு. லக்கி எங்கடா செல்லம் மறைஞ்சிருக்க? வெளியே வா பார்ப்போம். உன் மேலே ஏறி உட்காந்து குதிரை சவாரி போகணும். வெளியே வா. என்ன நம்ம இவ்வளோ கூப்பிட்டோம், அது வெளியே வரவே இல்லை. உஷாராயிருச்சோ. அதை எப்படி வெளியே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். லக்கி 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 லக்கி, உனக்கு பிடிச்ச எலும்பு துண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வெளியே வா. நீ வெளியே வரலைன்னா அந்த எலும்பு துண்டை நானே சாப்பிட்ருவேன். என்னடா அது இவ்வளோ சொல்லியும் அது வெளியே வரல? உஷாராக இருக்கும் போலையே. அதை எப்படி கண்டுபிடிச்சி? என்ன சத்தம்? ஏதோ பாத்திரம் கீழே விழுந்த சத்தம் கேட்குது. லக்கி, பெயிண்ட் டப்பா பின்னாடி மறைஞ்சிருக்கியா? ஒழுங்கா பொடி போயில எப்படா கண்டுபிடிச்ச? ஆமாம், உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய கம்பசித்திரம் பாரு. அது சரி, என்ன கண்டுபிடிச்சிட்ட? பாச கண்டுபிடிச்சியா? அவன் தான் எங்கே மறைஞ்சிருக்கான்னு தெரியல. பொடி போயில நினைச்சனா நீ என்ன மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், பாசெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. லக்கி, உன்னை எப்படி பிடிச்சனோ அதே மாதிரி அவனையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து பார்த்துக்கிறேன். இங்கே தான் எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். எங்கடா இருக்க? அங்கே வருது சின்சான் தானே. என்ன இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான்? மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான், இந்த கலர் பெட்டர் தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டதும் சூப்பர் ஹீரோ தான். அந்த சின்சான் அங்கே வீட்டுக்குள்ளேலாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே தான் வந்து பார்ப்போம் போலியே. அவன் வரதை பார்த்தா அவன் கண்ணில் மாட்டாமல் வேற எங்கேயாவது போய் மறைஞ்சிக்க வேண்டியதான் நம்ம. டே மண்டையா, இங்கே தானே இருக்க நீ. நம்ம எங்கே போய் மறையிறது? வீட்டுக்குள்ளே போய் மறையலான்னு பார்த்தா சின்சான் வீட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கான். இப்போ அங்கே போனோம்னா அவன் பார்த்துருவான், மாட்டிக்குவோம். சரி, இங்கே ஒரு பெரிய புதர் இருக்குது, இதுக்குள்ளே மறைஞ்சிக்கலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். நம்ம இருக்கிறது நமக்கே தெரியல. இந்த சோப்பு டப்பா சைஸில் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே நீ எங்கே மறைஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன பெட்ரூம்லேயும் காணா? இங்கே தானே மறைஞ்சிருக்கணும். ஆளக்கானா? இது என்ன எல்லாம் கீழே கிடக்குது? ஓ, துரை மேலேருந்து கீழே குதிச்சு ஓடி இருக்காரு, அதனால தான் எல்லாம் கீழே கிடக்குது. அப்போ இந்த சைடு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ வரண்டா. ஆஹா, இந்த சின்சான் நம்மளை கண்டுபிடிச்சிருவோம் போலயே. இங்கேருந்து வேற எங்கேயாவது போகலான்னு பார்த்தா ஏந்திரிச்சா மாட்டிக்குவோமே. இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மிகப்பெரிய துரோகம் பண்ணுறீங்க. எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஆஹா, வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான். மாட்டினேன் இன்னைக்கு. என்ன திடீர்னு காத்து நம்மள மேல தூக்குற மாதிரி இருக்கு. என்ன பறக்குறேன்? என்ன திடீர்னு இவ்வளோ காத்தடிக்குது? அங்கே பிறகுறது நம்ம சின்சான் மாதிரி இருக்கு. சின்சானே தான் எங்க மேலே பிறந்துகிட்டு இருக்கான். மேலே இருக்கிறது என்னது? என்ன காப்பாத்தே? என்ன நம்ம சின்சான் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது? சின்சான் உனக்கு தான் அங்கே இல்லை.
இங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தான், எங்கே காணோம்? அப்போ அது நம்ம சின்சனை தூக்கிட்டு போயிருச்சா? நின்னுங்க, என் சின்சனை எங்கே தூக்கிட்டு போறீங்க? அதை சுட்டு எப்படியாவது உடைக்கலான்னு பார்த்தா ரொம்ப தூரம் போயிருச்சு. இங்க என்னப்பா சத்தம் கேட்டுச்சு? அது சரி, சின்சான் எங்க? நம்ம சின்சனை அங்கே பறந்து போகிற பறக்கும் தட்டு தூக்கிட்டு போகுது லக்கி. அதை எப்படியாவது நிறுத்தணும், அப்போ தான் நம்ம சின்சனை காப்பாற்ற முடியும். ஆனால் அது என்ன சுட்டாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகிற மாதிரி தெரியலையே. அது போய்கிட்டே இருக்கு. அது பார்க்க ஏலியனோட யூஎஃப்ஓ மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம சின்சனை ஏலியனுக்கு தான் கடத்திட்டு போயிருக்கா. என்னப்பா சொல்றீங்க? ஏலியனா? அப்படின்னா நம்ம சின்சானை இந்த உலகத்தை விட்டு கூட்டிட்டு போயிருவாங்களே. அந்த யூஎஃப்ஓ நம்ம பூமியை தாண்டி போறதுக்குள்ள நம்ம சின்சனை கண்டிப்பா காப்பாற்றணும் ஏலியனுக்கிட்ட இருந்து. சீக்கிரமா லக்கி. ஆனா அந்த ஏலியனுங்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம நம்ம சின்சனை ஏன் கடத்திட்டு போகணும்? இது பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. லக்கி, சீக்கிரம் கார்ல ஏறு. நம்ம சின்சனை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் இது என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிப்போம். பாஸ், ஆனா அந்த ஏலியனுங்க பறக்கும் தட்டுல பறந்துகிட்டு இருக்கே, நம்ம கார்ல போய் எப்படி அதுங்களை பிடிக்கிறது? அந்த ஏலியனுங்க இப்பயே பாதி பூமியை கிராஸ் பண்ணி மேலே போயிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இந்த பூமியை விட்டு வெளியே அவங்க கிரகத்துக்கு போயிருவாங்க. அதுக்குள்ளே எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும். நம்மளால கண்டிப்பா முடியாது. நம்ம கிட்ட அவ்வளவு தூரத்துக்கு பறக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. அதனால நம்ம ஆர்மி பிளேஸ்க்கு போவோம். நம்ம நாட்டுக்குள்ள ஏலியன் வந்திருக்குன்னு நம்ம ஆர்மி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம சின்சனை காப்பாற்றுறதுக்கும் அவங்க உதவி பண்ணுவாங்க. அதனால சீக்கிரம் போய் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, உள்ள வந்தாச்சு. ஆனால் இங்கே எந்த ஆர்மி மெம்பர்ஸும் காணாமே. எல்லாரும் எங்கே போனாங்க? சோல்ஜர்ஸ் இல்லைன்னா என்ன, நம்ம நேராக போய் கேப்டனை பார்ப்போம். முன்னாடி ஒரு டேங்கர் வருது, திருப்புடா. ஜஸ்ட் மிஸ், அதில் இடிச்சிருந்தோம்னா நம்ம கார் நொறுங்கி இருக்கும். ஆனால் இப்போ அந்த கேப்டனை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இங்கே தான் ஏதோ சத்தம் கேட்குது. இங்கே போருங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க? ஓ, மீட்டிங் வச்சுருப்பாங்க போல. அதனால தான் எல்லா சோல்ஜர்ஸ், கேப்டன் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க போல. லக்கி, சீக்கிரம் வா, அவங்கள போய் பார்க்கலாம். நின்று நீ பாட்டுக்கு உள்ள போற. உள்ள ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. அப்பெல்லாம் யாரையும் உள்ள விட மாட்டோம். நீ எப்படி உள்ள வந்த? உண்மையை சொன்னா உள்ள விட மாட்டானுங்களே. நான் கேப்டனுக்கு தெரிஞ்சவன் தான். நானும் மீட்டிங் கலந்துக்கலாம் தான் சார் வந்தேன். அப்படியா? ஒரு ஓரமா போய் நின்று எப்படியோ அவனை ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டேன். இங்க பாருங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கேப்டன் ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. அவர் எப்படியாவது போய் பார்க்கணும். சோல்ஜர்ஸ், இந்த மீட்டிங் எதுக்காகனா இங்க உட்கார்ந்துருக்காரு இவர் தான் ஜோசப். நம்ம நாட்டுக்காக அவரோட காலையை இழந்திருக்காரு. நம்ம நாட்டுக்குள்ள எதிரி படைங்க வந்தப்ப இவர் ஒருத்தர் மட்டுமே தனியா நின்று அவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தினாரு. அந்த விபத்துல அவரோட கால் உடைஞ்சிருச்சு. இனிமே அவரால் நம்ம ஆர்மியில இருக்க முடியாது. இவர் மாதிரி நம்ம எல்லாரும் நம்ம நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருப்போம்னு இன்னைக்கு சபதம் எடுத்துக்குவோம். இவர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு. என்ன பாஸ், இவரு ஸ்டேஜ்ல நின்னு பேசிக்கிட்டே இருக்காரு, நிறுத்த மாட்டாரு போலயே. ஆமா லக்கி, இப்படியே நின்னுகிட்டு இருந்தோம்னா நம்ம சின்சனை அந்த ஏலியனுங்க அதுங்க கிரகத்துக்கு தூக்கிட்டு போயிரும். விடக்கூடாது. கேப்டன், உதவி பண்ணுங்க. யாருப்பா நீ? இங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உள்ள வந்து என்ன இடிக்கிற? நீ எப்படி உள்ள வந்த? யாரு நீ? கேப்டன், ஒரு பிரச்சனை. மேலே வானத்திலிருந்து ஒரு பறக்கும் தட்டு மாதிரி வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு போயிருச்சு. அது கண்டிப்பாக ஏலியனாக தான் இருக்கும். அந்த ஏலியன்கிட்ட இருந்து எங்கள் சின்சனை காப்பாற்றி கொடுங்க. என்ன தம்பி, நிலவுல வடை சுடுற கதையெல்லாம் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? வானத்திலிருந்து ஏழின்னு பறந்து வந்து உங்க வீட்டுல இருக்க சின்ன பையனை கடத்திட்டு போச்சா? கேட்டுக்குங்க, ஊருக்குள்ள ஏலியன் வந்திருக்கா. டே, சிரிக்காதீங்கடா, நான் சொல்றது உண்மைதான்டா. அந்த ஏலியனால கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும். அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அந்த ஏலியன் இருக்கா இல்லையான்னு. இவனுங்களை நம்புறது வேஸ்ட் தான் போல. நம்ம சின்சனை நம்ம தான் காப்பாற்றணும். என்ன பண்ணி நம்ம சின்சனை காப்பாத்துறதுனே தெரியலையே. இந்த ஆர்மியை நம்பி வந்தேன், ஆனா இவனுங்களும் ஏமாத்திட்டானுங்க. எப்படி பாஸ் நம்ம சின்சனை காப்பாத்த போறோம்? அதான் எனக்கும் தெரியல. இந்நேரத்துக்கு அந்த ஏலியனுங்க நம்ம சின்சனை பூமியை விட்டு மேலேயே கூட்டிட்டு போயிருந்தாலும் போயிருக்குங்க. எப்படி காப்பாற்ற போறோம்? அது யாரா பின்னாடி ஓடி வருது? நம்ம காருக்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காரு. என்ன சத்தம்? சார், எங்க சார் உள்ள உட்காந்துருக்கீங்க? இது டாக்ஸிலாம் இல்லை சார். இறங்குங்க சார், இருக்கிற பிரச்சனை நீங்க வேற. தம்பி, நீ கேப்டனுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த நானும் கேட்டேன். ஏலியன் உண்மையிலுமே இருக்கு. அதை பத்தி நானும் நிறைய டைம் இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா யாருமே நம்பல. நம்ம பேசுறது கேப்டன் பார்த்துட்டாருன்னா பிரச்சனை வரும். அதனால தான் நான் காருக்குள்ள உட்காந்து பேசுறேன். என்ன, அப்போ உங்களுக்கு ஏலியனை பற்றி தெரியுமா? எங்கள் சின்சானை அந்த ஏலியன் கடத்திட்டு போயிடுச்சு. எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. ஏலியனை பற்றி நான் கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். ஆனால் ஏலியனை பற்றி நல்லா தெரிஞ்சவர் நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அதுதான் சூப்பர்மேன். நீ போய் அவரை பார்த்தீங்கன்னா எங்கே போய் பார்க்கறது? சூப்பர்மேன் எப்போ எங்கே எப்படி இருப்பார்னே தெரியாது. அந்த கவலை உனக்கு வேணாம். ஏன்னா சூப்பர்மேன் எனக்கு தெரிஞ்சவர் தான். இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தான் அவருக்கு தூது கொடுத்துக்கிட்டு. அவர் இருக்கக்கூடிய அட்ரஸ் நான் உனக்கு தரேன். அவரை போய் அங்கே பார், கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவார். கேப்டனுக்கு சந்தேகம் வந்துட போகுது. நான் கிளம்புறேன், மாட்டிக்க கூடாது. நீ கிளம்பு தம்பி. ஓகே சார், இந்த உதவியை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். சரி, இப்போ நம்ம அவர் கொடுத்த அட்ரஸுக்கு போவோம். ஏன்னா அங்கே தான் சூப்பர்மேன் இருப்பார். சூப்பர்மேனால் மட்டும்தான் நம்ம சின்சானை காப்பாற்ற முடியும். நம்ம எவ்வளோ வேகமாக அங்கே போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகணும். ஏன்னா டைம் போய்கிட்டே இருக்கு. இந்நேரத்துக்கு அந்த ஏலியனுங்க நம்ம சின்சானை எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னே தெரியல. ஒருவேளை நம்ம சின்சானை இந்த பூமியை தாண்டி அவங்க கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ? இந்த ஆர்மியை நம்பி தான் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்ததே வேஸ்ட்டு தான். சரி, ஓகே, போய் சூப்பர்மேனையாவது பார்ப்போம். இப்போ அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி பண்ண முடியும். எஸ், அவர் கொடுத்த அட்ரஸ் கிட்ட வந்தாச்சு. அவர் கொடுத்த அட்ரஸ் இங்கே தான் காட்டுது. ஓகே, உள்ளே போகணும் மாட்டுக்கு. இதோடு ஆஹா, தொட்டதுக்கு உடஞ்சி போச்சே. சரி, பரவாயில்ல, அங்கே யாரும் இல்லை. இந்த வீடாக தான் இருக்குமோ? இது என்ன இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்குது?
ஓ இது கோட்ரஸ் போல. இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் தங்கியிருப்பாங்களே. அப்போ உள்ளே போய் சூப்பர்மேன் எங்கே இருக்காரு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு மேலே போக முடியாது போல. சரி ஓகே, கார் எப்படியே நிறுத்திட்டு இறங்க வேண்டியதான். லக்கி கீழே இறங்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோமா? வந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். சரி ஓகே, உள்ளே போய் சூப்பர்மேன்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதான். பாஸ் இது என்ன பாஸ் இவ்வளோ பெரிய வீடா இருக்கு? இங்கே தான் சூப்பர்மேன் இருக்காரா? லக்கி இது வீடு இல்லை லக்கி, சூப்பர்மேன் மட்டும் உள்ளே இருக்க மாட்டார். ஏகப்பட்ட பேர் உள்ளே தங்கியிருப்பாங்க. நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. சரி என் பின்னாடி வா, நம்ம உள்ளே போய் சூப்பர்மேனை கண்டுபிடிப்போம். அவர் வேறு எந்த ரூமில் இருப்பாருன்னு தெரியலையே. இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிப்போமா? லாக்கில் இருக்குது. சரி ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ உள்ளே வந்தாச்சா நம்ம? இங்கே ஏகப்பட்ட ரூம் இருக்கும் போலயே. இதில் சூப்பர்மேன் தங்கி இருக்க ரூம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தா யாரும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. என்னடா அது, எப்படி நம்ம சத்தம் கேட்குதே? பாஸ் இந்த வீட்டுக்குள்ள தான் பாஸ் கொரட்ட சத்தம் கேக்குது. ஆமாடக்கி உள்ளே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் இங்கே சூப்பர்மேன் ரூம் எதுன்னு சொல்லிட்டு. இதான் வீடா? கிச்சனு பெட்ரூம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இந்த ஒரு ரூம்குள்ளே எல்லாம் இருக்கும் போல். இங்கே யாரோ படுத்துருக்காங்களே. அட சூப்பர்மேனு! என்னப்பா சூப்பர்மேன் பெரிய பங்களால இருப்பாருன்னு நினைச்சேன். இங்க நடக்க கூட இடம் இல்லை, இந்த ரூம்ல தான் இருக்காரா அவரு? அதான் லக்கி எனக்கும் தெரியல. சரி இரு அவர் எழுப்பிட்டு பார்ப்போம். சூப்பர்மேன், சூப்பர்மேன்! யாரா நீங்க? இங்க எப்படி வந்தீங்க? வெட்டுக்கரகவாசியா? மனுஷங்க தானா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சூப்பர்மேன் உங்க எதிரிலாம் இல்லை, நாங்க உங்ககிட்ட உதவி கேட்க தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு உங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு. எப்படி நான் இருக்க அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தீங்க? நான் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டால இங்க இருக்கிறேன். அதுவா, ஆர்மியில இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பார்ல எப்பயுமே, அவரு தான் உங்க அட்ரஸ் கொடுத்தாரு. அதனால தான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். அது சரி சூப்பர்மேன், நீங்க சூப்பர்மேன் ஆச்சே, நீங்க எப்படி இவ்வளவு மோசமான வீட்டில் தங்கி இருக்கீங்க? என்ன நீங்க சூப்பர் ஹீரோவா பார்த்தனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என் வாழ்க்கை இந்த வீடு மாதிரி தான் இருக்கும். அது சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. எங்க வீட்டுல சின்சன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பறக்கும் தட்டு மாதிரி வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் சின்சானை கடத்திட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏழையும் தான் நினைக்கிறேன். நீங்க தான் அவனை காப்பாற்றணும். சந்தேகமே இல்ல, அவங்க தான். அவங்க இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏலினையும் தாண்டி அங்க ஒரு விஷயம் இருக்கு. அந்த சின்ன பையனை இந்த பூமியில இருந்து அவங்க கிரகத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா என்னால அங்க போய் அவனை காப்பாற்ற முடியாது. நான் ஒருவேளை அங்க போனேன்னா என்னால திரும்பி கீழே பூமிக்கு வர முடியாது. அதனால நீ என்ன நானா என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் இந்த உலகத்துக்கு சூப்பர்மேன், சூப்பர் ஹீரோ. நீங்க தான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு தான் சூப்பர் பவர் இருக்கு. நீங்க தான் பறந்து போக முடியும். என்கிட்ட அப்படி எதுவுமே இல்ல. நான் சொல்றத கேள். என்னால மேல போக முடியாது. ஏன்னா அங்க இருந்து தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். ஒருவேளை நான் இப்ப அங்க போனாலும் நம்ம நாட்டை அழிக்க ஏகப்பட்ட பேர் இப்ப இங்க வருவாங்க. அதனால நான் இங்க இருந்துதான் ஆகணும். நீ போ. நான் எப்படி போக முடியும்? என்கிட்ட எந்த பவருமே இல்லையே. சூப்பர் பவர் இருந்தா தான் சூப்பர் ஹீரோன்னு யாரு சொன்னா? மனசுல தைரியம் இருந்தா போதும், உன்னால முடியும். உனக்கு பறந்து போறதுக்கு ஒரு விஷயம் வேணும், அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். என் கூட வா. அந்த ஏழைனுங்க இந்நேரத்துக்கு அந்த சின்ன பையனை இந்த பூமியை தாண்டி அவங்க உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நீ அங்க போய் தான் அந்த சின்ன பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அங்க போறதுக்கு உனக்கு தேவையான ஒரு பொருள் நான் கொடுக்கறேன். என் பின்னாடி வா. நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு உட்காந்து கண்டுபிடிச்ச என்னோட செல்லம் இதோ இருக்கு. இதை எடுத்துட்டு போ. நீ கண்டிப்பா ஸ்பேஸ்க்கு போலாம். சூப்பர்மேன் இது நீங்க கண்டுபிடிச்சதா? பார்க்கவே வேற லெவல்ல இருக்கே. அட்டகாசம். இது பார்க்க மட்டும் அழகா இருக்காது, இதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபியூச்சர் அடக்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா இது உனக்கு பயனுள்ளதா இருக்கும். இதை வச்சு நீ அந்த ஏலியன் இருக்க இடத்துக்கு போகலாம். அங்க போய் அந்த சின்ன பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வா. கண்டிப்பா நான் உருவாக்குன இது உனக்கு உதவியா பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ஆனா இதை வச்சு ஸ்பேஸ்க்கு போகணுமே. நீங்களே போய் சின்சான் அங்க கூட்டிட்டு வாங்க. நீ என்ன சந்தேகப்படுறதும் என் கேஜெக்ட சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான். ஒழுங்கா கிளம்பு. இது என்ன இங்க கிடக்குது? காலையில சாப்பாடு போடலையா? மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. சரி இதை நான் பாத்துக்கிறேன். என் கேஜெக்டை எடுத்துட்டு போய் நீ அந்த சின்ன பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி ஓகே சூப்பர்மேன், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஓகே இதை எடுத்துட்டு நம்ம ஸ்பேஸ்க்கு கிளம்ப வேண்டியதான். ஆனா இதை நம்பி எப்படி ஸ்பேஸ்க்கு போக போறோம்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ள உட்காருவோம். அப்பா உட்காந்தாச்சு. ஆல்ரைட், நம்ம டேக் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்பேஸ் நோக்கி பறக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை அதிகப்படுத்த வேண்டியதான். நம்ம வேகமாக அந்த ஏலியன் இருக்க இடத்துக்கு போய் ஏலியனை கண்டுபிடிக்கணும். ஏலியனை கண்டுபிடிச்சாதான் நம்ம சின்சானை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஏலியனுங்க எதுக்கு நம்ம சின்சானை கடத்திட்டு போச்சுங்கன்னே தெரியல. அந்த ஏலியனுங்களாம் ஒன்று சேர்ந்து நம்ம சின்சானை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நம்ம சின்சானை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். சரி ஓகே, நம்ம ஃபுல் ஸ்பீடை எடுத்து போக வேண்டியதான். என்ன நமக்கு முன்னாடி ஒரே இருட்டாக இருக்குது. இதுலேருந்து ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. அங்கே போருங்க பூமி. நம்ம எர்த்தை விட்டு ரொம்ப மேலே வந்துட்டோம் போல. எப்படியும் நம்ம ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ அந்த ஏலியனுங்களாம் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பக்கத்தில் பூமி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கிரகங்களும் இருக்குது. இப்போ இதிலிருந்து தான் ஒரு இடத்துல நம்ம சின்சானை வச்சுருப்பாங்க. இப்போ ஏலியன்லாம் எங்கே இருக்கும்?
மூணுக்கு போய் பார்ப்போம். ஆல்ரைட், நம்ம மூணுக்கு வந்தாச்சு. இப்போ சேஃபாக இதை லேண்ட் பண்ணணும். எங்கேயாவது போய் இடிச்சோம்னா டம்மீர் தான் அப்புறம் நம்ம கதை இங்கேயே முடிஞ்சிடும். நமக்கு முன்னாடி பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் செவருக்கு வெள்ளை கலர் சினம் அடிப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இப்போ எங்கே லேண்ட் பண்ணலாம்? சரி ஓகே, நம்ம நிற்கிற இடத்துல கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே இறக்குவோம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். வேகமாக போய் இடிச்சோம்னா வெடிச்சிரும். அதனால் பார்த்து இறங்கணும். அவ்வளோதான். எஸ், சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை விட்டு கீழே இறங்க வேண்டியதான். அடடா, சேஃபாக இறங்கலான்னு பார்த்தா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. நிலாவில் காலை வச்சாச்சு. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலா வேற மாதிரி இருக்குது, இங்கே வந்தால் வேற மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் வெள்ளை கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது. வேற எதுவுமே இல்லை. இங்கே ஏலியன் இருக்கும். ஏலியன் இருந்துச்சுன்னா சின்சானை கண்டுபிடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் இங்கே ஏலியனும் இல்லை, சின்சானும் இல்லை. அதனால நிலாவை விட்டு நம்ம கிளம்புவோம். அடுத்தது வேற எந்த கிரகத்துக்கு நம்ம போகலாம்? ஏலியனுங்களாம் எந்த கிரகத்தில் வாழும்லாம் நமக்கு தெரியாதே. வேற நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிரகம் இருக்குங்க. ஜூபிட்டராக இருக்குமோ? கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, அங்கே போவோம். ஆஹா, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம். ஒருவேளை ஏலியன்லாம் இங்கே தான் இருப்பாங்களோ, அதனால தான் இப்படி இருக்கா? இதுக்கு மேலே நம்ம மேலே பறக்க பார்த்தோம், கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை வரும். இறக்குடா கீழே. அவ்வளோதான், நம்ம அப்படியே கீழே போகலாம். பூமியில் மட்டும்தான் உயிரினம் இருக்குமோ? ஸ்பேஸில் எந்த ஒரு கிரகத்துலையுமே எந்த உயிரினத்தையும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. என்னது அது முன்னாடி? அடோடோடோடா, முன்னாடி ஒரு பெரிய கல் வருதுங்க. அதில் இடிச்சிருக்கூடாது. மேலத்து கூட ஜஸ்ட் ஃபிஷ். அச்சோ, நேற்றுக்கு இடிச்சு அதில் வெடிச்சிருக்கோம். முன்னாடி இன்னொரு கல் இருக்கு. இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே எரிக்கல்லாக இருக்கு. இந்த கல்லெல்லாம் உடஞ்சி வந்து தான் அப்படியே நம்ம மேலே மோதும் போல. கீழே போனால் எரிக்கல், மேலே போனால் இதுக்கு அதே பரவாயில்ல, மேலேயே போவோம். எப்படியோ பல தடங்களை தாண்டி இந்த கிரகத்துக்குள்ள உள்ள பூந்து வந்தாச்சு. ஆனால் வந்து என்ன பிரயோஜனம்? இங்கேயும் ஒரு உயிரினம் கூட கண்ணுக்கு தெரியல. இந்த இடத்துல ஏலியன்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, யாருமே இல்லை. நம்மளும் ஒரு கிரகமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஏலியனுங்களை தான் கண்டுபிடிக்க முடியல. எந்த கிரகத்தில் தான் இருக்கும்? கீழே ஏதோ நடந்து போகுதுங்க. அங்கே போயிருங்க, நம்ம சின்சானை தூக்கிட்டு போச்சுல அதே யூஎஃப்ஓ. இன்னும் ஏதோ சுடுது. ஓ மை காட், அந்த ஏலியனுக்கு தான் சுடுது. இதுல இருந்து குதிச்சிட வேண்டியதான். எப்படி கீழே குதிச்சிட்டோம். ஆனால் நம்ம வந்து ஸ்பேஸிப்போட நிலைமையை பாருங்க, வெடிச்சு செதறிட்டானுங்க. அங்கே வர ஏலியன்ஸ் தான் இதுக்கு காரணம். அங்கே போன யூஎஃப்ஓ எங்க? அங்கே பறந்து போகுது பாருங்க. ஓ எத்தனை ஏலியனுங்க நம்மளை போட்டதில் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதுங்க நம்ம பக்கத்தில் வர விடவே கூடாது. அதுங்களை நம்ம பக்கத்தில் வரத்துக்கு முன்னாடியே அதுங்களை போட்டு தள்ளிட வேண்டியதான். ஆனால் அதுங்களும் எதுவே வச்சு சுடுதுங்க. அதுங்க கிட்ட கண்ணெல்லாம் இருக்கும் போல. நானும் நம்ம சுட்டா புல்லட் போகுது, அதுங்க சுட்டா ஃபயர் வருது. இந்த ஏலியனுங்களாம் நம்மளையோட அட்வான்ஸ்டாக இருக்கும் போலயே. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, அதுங்க சுடுற கன்ல இருந்து நெருப்பு மட்டும்தான் வருது. நம்ம மேலே பெருசாக டேமேஜ் எல்லாம் படலை. சரி ஓகே, அதுங்க நம்ம பக்கத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால அதுங்களை தூரமாக வச்சு சுட்டு காலி பண்ணிட வேண்டியதான். வாங்க 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 வாங்க, உங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறேன். அதுங்க பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குங்க. நம்மளும் அப்படியே பின்னாடி நவுந்துகிட்டே சுடுவோம். ஏன்னா அதுங்க நம்ம பக்கத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அவ்வளோதான், எல்லா ஏலியனோட கதையும் முடிக்க போகிறோம். இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. வா 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 வா, அது காலில் சுடலாமா? அதையே சுட்டுட்டு செத்து போச்சு. இன்னொன்று ஏந்திரிச்சிச்சுங்க. இதை சுட்டக்கூடாது. இதை சுட்டோம்னா நம்ம சின்சான் எங்கே இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஏய், நவுறாம அங்கேயே நின்று ஒரு ரெடி முன்னாடி எடுத்து வச்சினாலும் உன்னை சுட்டு தள்ளிடுவேன். என் சின்சானை எங்கே மறைச்சு வச்சிருக்கீங்க? ஒழுங்கா சொல்லு. இப்படிலாம் சொன்னா விட்டுருவேன்னு நினைச்சியா? இங்க கிடக்கிற கண்ணு எடுத்துக்க போகுது. அது பக்கத்துல போய் நின்னுக்கலாம். இதை எடுத்து என்ன போட்டதெல்லாம் தானே உன் பிளான். ஒழுங்கா என் சின்சான் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? அப்ப செத்துவோ. இங்க இருக்க எல்லா ஏலியன் கதையும் முடிஞ்சிச்சு. நம்ம சின்சானை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். என்ன விடுங்கடா. என்ன எதுக்கடா பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்ணேன்? ஏதோ சோறுன்னு வெள்ளை கலர்ல போட்டிருக்கானுங்க. இதை சாப்பிட கூட முடியல. லவ்லி, என்ன கொடுமைப்படுத்துறானுங்க. காப்பாத்து இந்த ஏலியனுங்க கிட்ட இருந்து என்ன. நம்ம சின்சான் இங்க தான் எங்கேயோ பக்கத்துல இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க பாருங்க, அந்த யூஎஃப்ஓ தானே. இதுல தானே சின்சானை கடத்திட்டு வந்தாங்க. சரி ஓகே, அங்க போய் பார்க்கலாம். நம்ம சின்சான் கண்டிப்பா இந்த ஏலியனுங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போவேன். இங்கே பாருங்க, நம்ம லைட்டாக ஜம்ப் பண்ணாவே மேலே வரைக்கும் போகிறோம். பயங்கரமாக இருக்கே. கிராவிட்டியோட பவரை பாருங்க. சூப்பர் ஹீரோ சொன்னது உண்மைதான் போல. சூப்பர் பவர் இருந்தால் தான் நம்ம சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மனசில் தைரியம் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயம் நடக்கும். இங்கே பாருங்க, இது என்னது? பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. ஓ, சந்திரயானா? நம்ம பூமியிலேருந்து அனுப்புனது தாங்க இந்த நிலாவா? இது என்ன கிரகம்? இதில் இருக்கு. பார்க்க சந்திரயான் மாதிரி கூட தெரியல. இது என்னன்னு எனக்கும் கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நம்ம நாட்டில இருந்து அனுப்புன ஒன்று மிஸ் ஆச்சுல, அது இங்கே வந்து விழுந்துருச்சோ? நம்ம இதை கண்டுபிடிக்க வரல, சின்சானை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். அதுவும் இருக்கு பாருங்க அந்த யூஎஃப்ஓ. அது பக்கத்தில் போவோம். ஓகே, கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேன். இங்கேயே எல்லா ஏலியனையும் காலி பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு சில ஏலியன்ஸ் இருப்பாங்க. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் வந்தால் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது இது எறும்பு மாதிரி தெரிஞ்சது. இப்போ இது பக்கத்தில் போனதும் நம்ம எறும்பு மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஏலியன்ஸுங்களாம் நம்மளையோட டெக்னாலஜியில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருப்பாங்க போல. ஏன்னா நம்ம சும்மா கன்னை வச்சு சுடுறோம், அவங்க ஃபயர் கன்னை வச்சு சுடுறாங்க. இங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே நம்மளையோட அட்வான்ஸ்டு மாடல் தான் வச்சுருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. இங்கே ஒரு ரூட் இருக்குங்க, இதுக்குள்ளேயே உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கீழே ஒரு ரூட் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. சரி நம்ம மேலே போவோம் ஃபஸ்ட்டு. அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே ஏறலாம். எப்படி மேலே ஏறியாச்சு. உள்ளே பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும், ஏன்னா ஏலியன்ஸ் உள்ளே இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, இதில் போய் பார்க்கலாம். நம்ம சின்சான் எங்கே வச்சுருப்பானுங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க, இதுதான் இந்த யூஎஃப்ஓ ஓட்டுறதுக்கு கண்ட்ரோல் ரூம் போல். எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த ஏலியனுங்களாம் நம்மளையோட பெருசாக இருக்கானுங்க. அதனால எல்லாமே நம்மளையோட எல்லா பொருளுமே பெருசாக தான் இருக்குங்க. ஓகே, இங்கே எதுவும் இல்லை, பெட்டியாக வச்சுருக்கானுங்க. ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ளே தான் நம்ம சின்சானை போட்டு அடைச்சி வச்சுருப்பானுங்களோ. எங்கே பார்த்தாலும் பெட்டி தான் இருக்குது. எங்கடா வச்சுருக்கீங்க என் சின்சானை? இது ஒரு பாருங்க. சின்சான் என்னடா இது, ஒன்று கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. இந்த கூண்டை உடைக்கிறேன். என்னடா இது, என்ன உதைச்சாலும் உடைக்க முடியல. ஒரு வழியாக உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு எதுவும் ஆகலை இல்லை? லவ்லி, நீ வந்துட்டியா? நீ என்ன காப்பாற்ற வருவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பு. அந்த ஏலியனுங்களாம் ரொம்ப மோசமானவனுங்களா இருக்கானுங்க. என்ன மாதிரி ஒன்றையும் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட போகிறானுங்க. நான் தப்பிச்சிடவே கூடாதுன்னா ஒரு கூண்டுக்கு 2 கூண்டு போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்க. சோறுன்னு எதையோ ஒன்று போடுறானுங்க வெள்ளை கலரில். அதை சாப்பிடக்கூட முடியல. சின்சான், நீ இல்லாமல் நான் இங்கேருந்து கண்டிப்பாக போக மாட்டேன். லவ்லி, இங்கேருந்து ஓடிடு. உன் பின்னாடி போ. பின்னாடியா? யாரும் அவனுங்களா சுற்றி வளைச்சிட்டானுங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இல்லை நான் எதுவும் பண்ண வரல. நான் அரெஸ்ட் ஆயிடுறேன். என்ன விட்டுருங்க. என்னையே சின்சானி விட்டுருங்க. ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்போ இதுக்கு பிறகு என்ன அப்புறம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் கமெண்டில் பார்ட் 2 கேட்டிங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாரும் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.